வெறும் மல்லிகைப்பூ தலையில் வச்சாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக பன்னீர் ரோஸ் கலந்து தலையில் வச்சு பாருங்கள். பர்ஃப்யூம்லாம் என்னங்க ஸ்மெல்லு, அதை விட சூப்பரான ஸ்மெல் நம்ம மேலே இருக்கும். வழக்கமாக மதுரையில் நெருக்கமாக கட்டுற மாதிரி மல்லிகைப்பூ கட்டிக்கோங்க. மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்த செட் பூவும் வச்சுட்டு மூணாவதாக வைக்கிற பூ கட்டும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடணும், திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு செட் பூ. இது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன், வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மலர்ந்த பூனால் ஒரு சின்ன கேப் இருக்க தான் செய்யும். அது கூடவே இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் 2 எடுத்து இந்த மாதிரி டைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது ஒரு அழகாக இருக்கும். அதை ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வச்சு இதே மாதிரி நாட் போட்டு கட்டிடுங்க. இப்படி ஒரு 10 ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வச்சு கட்டிட்டு திரும்பவும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கட்டிட்டு இப்படி மாறி மாறி கட்டும்போது அந்த பிங்க் ஷேடில் அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாசனை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.